மதுரையில் பொதுமக்களின் வசதிக்காக திறக்கப்பட்டுள்ள மத்திய மார்க்கெட்டிற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் உள்ள சென்ட்ரல் மார்க்கெட் 1906ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த மார்க்கெட் நகரின் மையப்பகுதியில் அமைந்து விட்டதால் பொதுமக்களுக்கும் கிராமப்புற விவசாயிகளுக்கும் பொருட்களை கொண்டு வந்து விற்கவும் எடுத்துச் செல்லவும் எளிதாக இருந்தது. ஆனால் தற்போது மக்கள் தொகை மற்றும் வாகனங்களின் பெருக்கத்தால் இந்த மார்க்கெட் பகுதி கடும் நெரிசலுடன் காணப்பட்டது. அனைத்து தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து தற்போது மதுரை மாட்டுத்தாவணியில் 12 கோடி ரூபாய் செலவில் புதிய மத்திய காய்கறி மார்க்கெட் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலின் அருகே உள்ள மார்க்கெட் மாற்றப்படுவது வரவேற்கக்கூடியது என்றும் இதனால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்றும் மதுரை மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். மதுரைக்கு பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் அழகுபடுத்தக்கூடிய நிலையமாக இருக்கிறதுனால சுற்றுலாத்தலமாக இருக்கிறதாக பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறதுனால இந்த மார்க்கெட்டை காய்கறி மார்க்கெட்டை வெளி இடத்துக்கு மாற்றுறது நல்லது. புது இடத்துக்கு போகிறது எல்லாருக்குமே நல்லதாக தான் இருக்கும். இது எல்லாரும் வரவேற்கிறோம். சென்ட்ரல் மாட்டுங்கிறது மாட்டுத்தாவணி போறதுனால கொஞ்சம் நல்லா பக்கமா இருக்காது. ரோடுலாம் கொஞ்சம் அகலமா இருக்கனால அது நல்லா பாரியா இருக்கும். அதுக்கு போயிட்டு வரதுனால ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அதெல்லாம் அங்கே மாறலாம் நல்லா தான் இருக்கு. இல்லை இங்கே இருக்கனால கோயிலுக்கு போய் வர்றதுக்கு இடையூறா இருக்கு. மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் போயிட்டு அப்படியே காய் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இடம் சுத்தமா இருக்கும். போக்குவரத்து நெரிசலா தான் இருக்கு. ரோடு தாண்ட முடியல. அங்கன்னா சௌகரியமா இருக்கும். புதிய மார்க்கெட் திறக்கப்பட்டாலும் இன்னமும் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள மார்க்கெட் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. முழுவதுமான மாற்றத்துக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என்று கருதப்படுகிறது.